இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு காஃபி தூள் வந்து எடுத்துருக்கோம். ஓகேங்களா, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோன்றது ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன், அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா சுகர் வந்துட்டு இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சுகர் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த காஃபி தூளையும் இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன பேக்கெட் காஃபி தூள் வந்துட்டு ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்கு ஆட் பண்ணுறோம். எக்கோட ஒயிட் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து முட்டை வெள்ளைக்கரு சேர்க்க பிடிக்கல அப்படின்னா ஆலோவேரா ஜெல் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் பிராமின்ஸ் இருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்காக இது சொல்லிக்கிறேன். எக்கு ஒயிட் யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இதில். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதனால தான் நான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொன்னேன். இது வந்து பியூர் மலை தேன். இது சிறுமலையில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த தேன் வந்து 100% பியூர் மலை தேன், ஒரிஜினல் இது நம்மக்கிட்ட. ஸோ இந்த தேன் வந்து நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். எதுக்காக இந்த தேன் வந்து நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்க்கு வந்து இந்த நம்ம குட்டி குட்டி ஹேர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அதுக்காக நான் வந்து இன்றைக்கி மலை தேன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட மலை தேன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் விற்கிற தேன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஒரிஜினல் மலை தேன் வந்து அவைலபிள் இருக்குது. வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நான் தேன் இதில் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தேன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நற்குணங்கள் இருக்குது. இந்த தேனில் மருத்துவ குணங்களும் வந்து நிறைய இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து பேச்சு வர்றதுக்காக இந்த தேன் வந்து கொடுப்பாங்க. மருந்து சாப்பிட்றவங்க கூட இந்த தேன் வந்து எடுத்துக்கலாம். மருந்து வந்து இந்த தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நல்லது. அதனால் இந்த தேன் வந்து நீங்கள் தாராளமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். சும்மாவே காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இந்த மலை தேன் தான் இன்றைக்கி நான் வந்து இந்த ஃபேஸ் பேக்குக்காக பயன்படுத்தியிருக்கேன். நீங்களும் வந்து இந்த மலை தேன் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன தேன் இருக்கோ அந்த தேன் பயன்படுத்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம மலை தேன் வந்து சேர்த்தாச்சு. இப்போது இந்த ஃபேஸ் பேக்கை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து நுர மாதிரி வந்துடும். நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. ஏன்னா இது எக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி நுரையாக வரும். இந்த அளவுக்கு நல்லா ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் இது போடக்கூடாது. அதனால் சும்மா நார்மல் தண்ணியில் நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்து எடுத்துக்கோங்க. இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரி வந்து க்ரீமியாக வரும். ஸோ க்ரீமியாக வந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து காஞ்சிரும். நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் வந்துட்டு மெயினாக நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இன்னொன்று வந்து எக்கு ஒயிட் ஆட் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் இல்லை அப்படின்னா லெமன் வந்து ஆஃப் லெமன் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணியாச்சு. இப்போ உங்கள்கிட்ட இந்த மாதிரி ப்ரஷ் இருந்துச்சுன்னா ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி ப்ரஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கையிலே கூட எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர்லாம் இருந்துச்சுன்னா ஹேர்லாம் வந்து தனியாக எடுத்து விட்ருங்க. இன்னும் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹேர்லாம் வந்துட்டு இதில் படும். நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், நம்ம வந்து இதில் ஹனி சேர்த்துருக்கோம், ஹனி வந்துட்டு ஹேர் வந்து ஒயிட் ஆக்கிருமா அப்படின்ற மாதிரிலாம் டவுட் இருக்கும். ஹனி வந்து ஹேர்லாம் ஒயிட் ஆக்காது.
ம் இந்த ஃபேஸ் பேக் வந்து போடுறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸில் வந்து நோஸில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் டெட் செல்ஸ், பிளாக் டெட் செல்ஸ் இது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். நிறைய பேருக்கு வந்து இந்த மூக்குலலாம் ஒயிட் டெட் செல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் நமக்கு. இதில் வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணல, எக்கோட ஒயிட் தான் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபேஸில் டர்ன்லாம் அதிகமாக இருந்தால் கூட ரிமூவ் பண்ணிடும். நம்ம ஹனி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஹனி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் நல்லா க்ளோயிங் ஆகும், இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கிடைக்கும். அதுவும் இது வந்து மலைத்தேன் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் வந்து மலைத்தேன் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நம்மக்கிட்டேயும் அவைலபிள் இருக்குது, தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு மலைத்தேன் வந்து வீட்டு பக்கத்தில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மலைத்தேன் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு நம்ம இதில் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். அதே மாதிரி கண்ணுக்கு மேலே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கண்ணுக்கு மேலே வந்து கண்ணை சுற்றி நமக்கு கருவளையம்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிடும். இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு நீங்கள் எப்போ வேணாலும் போடலாம். உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைமில் நீங்கள் வந்து போடுங்க. காலையில் தான் போடணும், சாயங்காலம் தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. ப்ரஷ் இருந்துச்சுன்னா நமக்கு எல்லா இடத்துலையுமே கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகும். ப்ரஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலே கூட போட்டுருங்க. கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுருங்க, நெக்குக்கும் போட்டுருங்க. நான் வந்து இன்றைக்கி நெக்குக்கு போடலை, ஆனால் எனக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இன்னும் வந்து பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது. நான் வந்து இன்றைக்கி நெக்குக்கு போடலை, ஃபேஸ்க்கு மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஃபேஸ்க்கு நெக்குக்கு நான் அப்புறமா போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபேஸில் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் இதை நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட் வந்து, ஏன்னா நெக்லேயும் டர்ன் இருக்குது, ஃபேஸ்லேயும் வந்து டர்ன் இருக்குது. ஸோ டர்ன் வந்துட்டு நம்ம வெயிலில் அடிக்கடி போடுறதுனால கண்டிப்பாக டர்ன் ஆகும். அதனால நீங்கள் வந்துட்டு ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் சேர்த்தே போடுங்க. இதில் இருக்க நிறைய பெனிஃபிட்ஸ், மலைத்தேனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது இப்போ நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எக் ஒயிட் வந்து ஆட் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல்லும் ஆட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இந்த 4-5 இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வந்து ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்னிங் ஆகும். ஒயிட் டெட் செல்ஸ் எல்லாம் அந்த ஃபேஸ் சைடு, அப்பர் லிப் சைடெலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். பிளாக் டெட் செல்ஸையுமே ரிமூவ் பண்ணிவிடும். ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து இது ரிமூவ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா நான் சொன்ன அளவில் நீங்கள் ரெடி பண்ணாலே உங்களுக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஃபேஸ்லேருந்து நெக் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 1/2 hour ஆகட்டும். 1/2 hourக்கு அப்புறம் நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்கிறது டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். இன்னும் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
இப்போ வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதும் எப்பயும் நான் சொல்கிற ஒரே விஷயந்தான், ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நல்லா தேய்ச்சிருங்க. இந்த நோஸ் சைடு, அப்பர் லிப் சைடு நல்லா ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம ஃபேஸ் பேக் போட்டிருக்கோம் இல்லையா, டெட் செல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஊறி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இல்லை நீங்கள் தேய்க்காமல் சும்மா அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது எல்லாமே உள்ளுக்குள்ளேயே இருக்கும். ஸோ நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிருங்க. எப்பயுமே ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். துண்டு வச்சு எப்பயுமே நான் சொல்கிற ஒரே விஷயம், நல்லா வந்து மூக்கு சைட்லாம் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு தொடைங்க. அப்பர் லிப்ஸ், அண்டர் லிப்ஸ் எல்லாமே வந்து நல்லா தேய்ச்சிருங்க. இப்போ உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். ஃபேஸ் வந்து இந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது பாருங்கள். நெக் வந்து டர்ன் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா நான் நெக்குக்கு அதனால தான் போடலை. என்கிட்ட இன்னும் பேலன்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் நேரம் கழித்து தான் நெக்குக்கு போடுவேன். ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியணுமே அப்படின்றதுனால நான் வந்துட்டு நெக்குக்கு போடாமல் உங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். பார்க்கும்போதே நல்ல ஒரு பிரைட்னஸ் தெரியுது. ஃபேஸில் இருக்கக்கூடிய டர்ன் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்துட்டு ஃபேஸ்க்கும் சரி, ஸ்கின்னுக்கு, அப்புறம் நம்ம ஹேருக்கு எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேஸ் வந்து எந்தளவுக்கு பிரைட்னஸாக இருக்குன்றது உங்களுக்கு பார்க்கும்போதே நல்ல ரிசல்ட்டு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது, நெக் வந்து டர்னாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கும் தெரியும். அதனால் எப்போ நம்ம வந்து ஃபேஸ் பேக் போட்டாலும் ஃபேஸ் டு நெக் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க, காதுக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் டிஃப்ரெண்ட் தெரியும். டர்ன்லாம் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ஃபேஸ் நல்லா கொஞ்சம் பிரைட்னஸாக தெரியும் இல்லையா. ஸோ அப்போ நெக் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியும். அதனால எப்பயுமே ஒன்றா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்துட்டு வெயிட் லாஸ் டிப்ஸுமே நிறைய போட்டிருக்கேன். வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் வந்து நான் என்னென்ன எடுத்துகிட்ருக்கேன், அதை எப்படி ரெடி பண்ணுறேன்றது பற்றியும் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். நான் கமெண்ட் பார்த்தோன்னே நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி 20ஆம் தேதி லைவில் வரேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட், ஹேர் கேர் பற்றின டவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கின் கேர், வெயிட் லாஸ் அதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து டைரெக்டாக எனக்கு லைவில் நான் வரும்போது நீங்கள் கொஸ்டின் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.